ம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தேங்க் யூ. ஓ நோ. கொடுங்க, உங்க ஷர்ட் கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி தரேன். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. நீ எனக்காக இவ்வளோ சேர்த்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஓய் மச்சி, வாடா. வாட்ஸ்அப்டா மனுஷனடா நீ? ஏன் பிக்கப் பண்ண வரமாட்டியா? இன்கேஸ் நான் ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போயிருந்தா? தொலைஞ்சு போயிருப்பியா? இது மும்பைப்பா. இங்க பாரு டெல்லி பையா, இது நொய்டா கிடையாது. இங்க இருக்கிற ஆட்டோக்காரங்க கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. நொய்டா மாதிரி சுத்தி காமிக்க மாட்டாங்க. அம்மா உன்னை பிக்கப் பண்ண டிரைவர் அனுப்பிச்சனே. விடுறா. என்கிட்ட என்னடா சொன்ன? நீ மும்பைக்கு வா, உனக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும்னு சொன்னே. எங்கடா அந்த ரெட் கார்பெட் வெல்கம்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ எனக்கு கூட வரலன்னு எனக்கு அழுகே வந்துருச்சு தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியம் கித்தி பிடிச்சானே? உன் முகத்தை முதல்ல பாரு, கொஞ்சம் இந்த வீட்டை பாரு. இந்த மாதிரி ஒரு வீடு பாம்பேல கிடைச்சா போதும். வந்துட்டா பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி. ரெட் கார்பெட் வெல்கம் வேணுமா இவனுக்கு? வாடா. எப்படா இருக்க? வாப்பலாம். 1 minute. வாவ், சூப்பரா இருக்கேடா. பரவாயில்லையடா, உனக்கு தங்கறதுக்கு அதுவும் மும்பைல இவ்வளவு பெரிய வீடு கிடைச்சிருக்கு. ஓ பரவாயில்ல, வீட்டை நல்லா கட்டியிருக்கே. கட்டல வாங்கின. ஓகேடா மச்சான். ஏண்டா யார் கட்டினா என்ன, வீட்டை நல்லா கட்டியிருக்காங்கல்ல. சரி வா போலாம். உன்னோட ரூமை காட்டுறவா? வாவ், அருமையா இருக்கே. இரு இரு இரு. நீ இன்னும் குட்கா போறத நிறுத்தலையா? குட்காவா? அது என்னடா அது? அப்படியா? என்னன்னு உனக்கு தெரியாதுல? அப்ப இது என்ன? சொல்ல, என்னது? அது ஒண்ணும் இல்லடா, இது சும்மா டிராவலிங்லடா. வரும்போது போர் அடிக்கும், அதுக்கு தான் சும்மா. டிராவலிங் டைம்ல மட்டும். ஓ அட ஒரு நிமிஷம் பா. ஹலோ. நீ கிளைண்ட் உட்காரவையே, நான் உடனே வந்துடுறேன். 2 minutesல நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். வந்துடுறேன். ஓகே. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பாரு, நீ ரிலாக்ஸ் ஆகு. ஈவினிங் மீட் பண்ணலாம். டேக் கேர். ஓகே. பரவாயில்ல, பையன் நல்ல வீட்டை தான் வாங்கியிருக்கான். ஓ ஹாய். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் சக்கரை வேணும். நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. இவ்ளோ நேரம் பார்த்துக்கிட்டே தானே இருந்தீங்க? இல்ல நான் உங்களை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னேன்.
இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? நான் மார்னிங் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை அப்பா பாத்திருப்பீங்க. ஆ, அப்பதான் பார்த்திருப்பேன். அதானே பார்த்தேன். இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸை எப்படி மறக்க முடியும்? ப்ளீஸ் வாங்க, உள்ள வாங்க. வாங்க, ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் ஹேவ் அ சீட். Thank you. By the way, I'm Mukesh. மேரியா ராஜ். Good, nice to meet you. எனக்கும் தான். நான் போய் சுகர் எடுத்துட்டு வரேன், ஓகே? Yes, definitely. Oh. கொடுங்க. சுகர் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுமா? போதும் போதும். போதுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதிகமா சுகர் சாப்பிட்டா சுகர் வந்துடும். எனக்கு தெரியும். ஆனா பாயசம்னா சக்கரை போடணும்ல? பாயசமா? நான் ரொம்ப நல்லா பாயசம் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்குமா? பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, நான் இப்பவே கொண்டு வரேன். ஓகே. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். thank you. பாயசம் ரொம்ப குயிக் ஆயிடுச்சு போல. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. போதும் 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 போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. thank you. ஓ நோ. இங்க கொடுங்க. ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆல்ரெடி இது அழுக்காக தான் இருக்கு. கொடுங்க, உங்க ஷர்ட் கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி தரேன். ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அட கூச்சப்படாதீங்க, நான் ஷர்ட் க்ளீன் பண்ணி தரேன். நீ எனக்காக இவ்வளோ சேர்த்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற முகேஷ்? இன்ஃபேக்ட் நான் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. இது சரின்னு நினைக்கிறியா? சரி தப்பெல்லாம் நவுத்தி வச்சுட்டேன். நடந்துகிட்டு இருக்கிறத நடக்க விட, எதை பத்தி யோசிக்காம இந்த நிமிஷத்தை அனுபவி.
அதை செஞ்சவளும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா. அப்படியா? சரி நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? ஏய் ஆ மறுபடியும் எப்ப பாயசம் கொடுப்பேன்? பாயசம் ஜாஸ்தியா சாப்பிட்டா சுகர் வந்துடும். இப்ப நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே ஓகே தானே? நான் சீக்கிரமா வரேன், கண்டிப்பா வரேன். போயாகணுமா? மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது காரணம் நீதான்டா. வா, இன்னைக்கு நம்மளோட பழைய ஞாபகார்த்தங்களை புதுசா ஃபீல் பண்ணுவோம். மச்சான், நான் மச்சான் லக்னோ ஃபுல்லா உன்னோட சக்சஸை பத்தி தான் பேச்சு. சத்தியமா தான்டா சொல்றேன். உன்னோட பங்களா, உன்னோட வண்டி, உன்னோட காசு எல்லாரும் மேல பரவ போடுறானுங்கடா. எப்படி எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? மச்சான், என் உயிரா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இந்த பங்களா, காசு, வண்டி எல்லாம் இதெல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரமா நீ எப்படி சம்பாதிச்ச? நீங்க எது கொள்ளைச்சு? இங்க பாரு, நான் லாக்டவுனுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் அதில் கொஞ்ச நாள் ட்ரேட் கூட பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் முடிஞ்சதும் நான் போட்ட காசெல்லாம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு, 2 மடங்கு. பரவாயில்ல, சூப்பர்ப்பா. அப்புறம் என்ன, இந்த இடத்த பார்த்தேன். இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே வீடு வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த சுற்றுச்சூழல், இந்த இடம் எல்லாமே பக்காவா இருக்குடா. அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டுமா? உன் வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட ரொம்ப சூப்பரா தான் இருக்காங்க. என்ன வந்துச்சு? அட அட இவளாடா, நீ இவளோட பாயசத்தை சாப்பிட்டல? சூப்பர்ரா. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் போதையில நீ மாட்டுக்கு பேசிட்டே இருக்க? என்னடா, அதான் பாயசம் சாப்பிட்டல. இவ என்னோட ஒய்ஃப்டா, ஸ்ருதி நாயர். யோ ஒய்ஃபா? ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரைய போய் உன் ஒய்ஃப்னு சொல்றீ? உனக்கு பைத்தியமாடா? காமெடியா இருக்கா என்ன? உனக்கு போதை தலைக்கேறிடுச்சு, அதனால தான் நான் சொல்றது உனக்கு புரியல. இங்க பாரு, இவ ஆல்ரெடி இறந்துட்டா. உண்மையா தான்டா சொல்றேன். இந்த பொண்ணு போட்டோல இருக்கு, இதே பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள பாத்துட்டு வந்தா. நானு ஏதாவது ஒரு உளறிட்டு இருக்காத. நான் ஒன்னும் போதையில பேசல மச்சான், நான் உண்மையதான் சொல்றேன், நம்பு. உண்மையதான் மச்சான் சொல்றேன், நான் இவளை பாத்துருக்கேன்டா. ஏய், காலைல கூட வீட்டுக்கு வந்தாப்பா இவ. அப்படியா? வீட்டுக்கு வந்தால என்ன? டேய், உண்மையாதான்டா. போதை ஏறினல இருந்து நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அவ பேரு ஸ்ருதி, அவ என் ஒய்ஃப், அவ இறந்துட்டா. மச்சான் நான் சொல்றது உனக்கு புரியலடா. இவ பேரு ரியாடா. ரியா 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 ராஜ். ஓ, வா எந்திரி எந்திரி, வா உனக்கு காமிக்கிறவா. வா வா வா, எந்திரி வா. எங்கடா? வா வந்து பாரு. சொல்லிட்டு கூட்டு போ. கூட்டு வந்துருங்க. பாத்து பொறுமையா. அந்த போட்டோல இருந்தால இவதான் என் ஒய்ஃப், ஸ்ருதி நாயர். இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? இவ பேர் கூட ரியா ராஜ்ரா. இவளை நான் இனிதான்டா பார்த்தேன், எனக்கு இவளை தெரியும்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா என்ன? இவ என் ஒய்ஃப் ஸ்ருதி நாயர். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. என்னடா சொல்ற? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. சரி சரி சரி, இங்க பாரு மச்சான், இங்க பாரு. ஒருவேளை இவங்கள மாதிரி நான் வேற யாரையாவது பார்த்துருப்பேன்டா.
ஏய் மச்சான், நான் ஏதோ தப்பா நினைச்சிருப்படா, நீ ஒன்றும் நினைச்சுக்காத. சர்ரா, உன்னோட ரூம் எங்கடா இருக்கு? இந்த பக்கம். பார்த்து பொறுமையா, ஏதோ தப்பா நடந்துருச்சுடா, சரியா? ஏய் பார்த்து பொறுமையாடா, பொறுமையாடா. என்னடா என்னடா நடக்குது இங்க? இவனோட அவனோட ஒய்ஃப்னு சொல்றான். ஒருவேளை ஆவி கீவி தான் கட்டி பிடிச்சனோ? ஐயோ, ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டோம் போல இருக்கே, தலை சுத்தத. வா, வந்து பாயசம் சாப்பிடு. வா, பாயசம் சாப்பிடு. நான் உனக்கு சொந்தம், உனக்கு மட்டும். அடக்கடவுளே, என்ன சுத்த என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது கனவா இல்ல நிஜம்? ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் சொன்னதுல உண்மைதானா? ரோஷன் எங்க போயிட்டான்? ரோஷன் காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிட்டான் போல இருக்கே. இங்க பாரு, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லு. ரோஷன் உனக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? நீ பேய் பேய், என்ன போக விட்டுரு. முதல்ல என்ன தொட்டு பாரு. இல்ல இல்ல, நீ உண்மைதான். நீ யாரு? உன் பேரு ரியாவா இல்ல ஸ்ருதியா? ரோஷனுக்கு ஸ்ருதி இறந்து போனவ. ஆனா உனக்கு ரியா. உனக்கு எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன உண்மை? எப்படிப்பட்ட உண்மை? என் கூட வா. நானும் ரோஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும். அப்புறம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ரோஷனோட பார்வை வெறும் என் பணத்து மேலயும் சொத்து மேலயும் தான். இன்சூரன்ஸ் பணம் வாங்கறதுக்கு நான் தடையா இருந்தேன். அப்புறம் என்ன, அந்த தடையை நீக்கிட்டான். என்ன கொலை பண்ணி, அதுவும் ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணி. ஆனா கடவுளோட அருளால நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி திரும்ப பெறறதுக்காக. நீ சொல்றத வச்சு பார்த்தா ரோஷன் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா? ஆமா, வெறும் பொய்ய மட்டும்தான் சொல்லியிருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு உன்னோட உரிமையை நான் வாங்கி கொடுக்குறேன். உன்கிட்ட இருந்து எதெல்லாம் போச்சோ அது எல்லாத்தையும் வந்துட்டு திரும்பி வர மாதிரி பண்றேன். ஆனா எப்படி? என்கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்கு.
அடடடடே நீ வந்துட்டியா? இவ்ளோ சீக்கிரம் வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நேத்து போட்டதே தெரியல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா என்ன? அட விடுறா, நேத்து ராத்திரி பத்தி பேசாத, ஏதோ போதையில பேசியிருப்பேன். நீ குடி மச்சான், எடுத்து குடி. அதான் என் மச்சான்றது. Cheers. மச்சான், எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்குடா. கேளு. உன்னோட இந்த பங்களா உண்மையா ரொம்ப பெருசுடா. என்ன ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கு? எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 5 கோடி இருக்கும், அவ்வளவுதான். 5 கோடி? சாரி, 5 கோடியாடா? அதான் நல்லா இருக்கு. இன்னொரு டவுட், நீ எப்படி வந்து வீட்டுக்கு ஏதாவது இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சிருப்பல்ல? இல்லப்பா, இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. டேய், 5 கோடி ரூபா பங்களாடா இது, இன்சூரன்ஸ் போட்டு வச்சா என்னடா உனக்கு? நீ சொல்றதும் சரிதான். பண்றாத. என்ன பண்ண சொல்ற? என்ன எனக்குன்னு யார் இருக்காங்க சொல்லு? நான் யாரை நாமினின்னு போடுறேன்? பக்கத்துல நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், உன் ஃப்ரெண்டுண்ணா. என் ஃப்ரெண்டு உனக்காக நான் நாமினியா இருந்துட்டு போறேன். இப்போ என்ன குறைஞ்சு போச்சு மச்சான்? நீ பாரு, நீயோ பிஸியா இருக்க. நீ ஒன்று பண்ணு, உன்னோட ஃபைலு டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கூட, இதெல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன்டா. அப்படின்ற? சரி, இந்த இதுல எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே நீ வேலையை ஆரம்பிச்சிரு. இன்னிலேருந்து நீ தான் என் பிரதர். உன் பேரே நாமினியில போடு போ. ஓகே, ஐ லவ் யூ மை பிரதர். நீ இன்சூரன்ஸ் வேலையை பார்த்துக்கோ, நான் போய் தூங்க போறேன். பாய், லவ் யூ. சரி சரி, வெளியே புரியடா. நான் போயிட்டு வந்துடுறேன். வாட்? பேப்பர்ஸ் ரெடி பண்ண சொல்லி ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தேன், அதை கூட ஒழுங்கா பண்ண முடியல. சரி ஓகே, நீ எவ்வளவு நாள் ஆகும்? 5 நாளா? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? 5 லட்ச ரூபா கொடுத்தது நீ 5 நாள் அதை வச்சுக்கிறதுக்கா? பாரு, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். நீ ஒன்னும் சொல்லாத, எனக்கு என் ஃபைல் வேணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மச்சான், மச்சான், இதை பாருடா. இன்சூரன்ஸ் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சாச்சு. செக் பண்ணி பாரு. அட பரவாயில்லையே, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் போய் ப்ரீமியம் கட்டிட்டு வந்துடுறேன். ஓகேடா. தேங்க்யூப்பா, சீக்கிரமாகவே இந்த வேலையை முடிச்சிட்டேன். சின்ன வேலை, தேங்க்ஸ். இந்த வேலை எவ்வளோ நாளாக பெண்டிங்லேயே இருந்தது தெரியுமா? இதை கூட நான் பண்ணல. எப்படிடா இனிமேல் இந்த மாதிரி வேலை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் எடுத்துக்காத. தேங்க்யூ ஸோ மச். பாய். சரி, நீ போய் வேலையை பாரு. இது ஆனா இதெல்லாம் எப்படி செஞ்ச நீ? இன்ஃபேக்ட் அவனோட வீட்டுக்காக போட்ட இன்சூரன்ஸுக்கு நான் அவனையே என் பேரை போட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவன் கார்ல பிரேக் பிடிக்காத மாதிரி பண்ணேன். என்ன பிரேக் பிடிக்கல? அரைச்சா இது வேற. அவன் இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட டெத் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி அவனோட பங்களாவை என் பேர்ல மாத்திக்கிட்டேன். அது அப்படியே இப்போ உன் பேர்ல மாத்தி கொடுத்துட்டேன். அப்படின்னா அவன் என்கிட்ட எப்படி நடந்துட்டானோ அதே மாதிரியா? கண்டிப்பா. ஆனா இந்த பங்களாக்கு யார் ஓனரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீதான்.
வெறும் நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் இன்னையில இருந்து நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல இருக்க போறோம். அப்போ எனக்கு பாயாசம் மறுபடியும் கிடைக்கும்ல? வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம்.